Hey yo, what's up people? Once again, mati-mati must do. This is Afro RK guys. Alright, episod kali ni memang menyeramkan. Bukan menyeramkan lah. Kali ni kita akan buat prank. Ini adalah tim gangster yang akan buat kecoh sebentar lagi. Ini adalah Navin K, tag team yang pro. Ini adalah P artis, Nadipis, pelakon. Okay, prank ni adalah memang menakutkan. Okay, korang akan tahu kenapa menakutkan. Benda ni akan berlaku di sini, di belakang Afro. Sekarang mangsa tengah on the way. Alright, baiklah. Siapa target kita? Siapa mangsa kita? Memang korang terfikir-fikir, terpekiak-pikiak. Okey, jangan risau. Afro nak tunjuk korang siapa mangsa tu. Mangsa tu ialah... Yes! Mani Raju! Hey, Mani Raju ni memang saya tak puas hati. Dia memang kurang ajak sikit. Tahu kenapa? Dia suka buat prank guys. Dia pergi prank. Dia bukan calang-calang punya prank. Dia memang prank gaduh, prank team. Wow, tu buat ni. Kalau orang tengok sebab dia tu memang seorang yang good influencer, good artist. Okay? Dia memang kawan saya pun. Personally kawan saya lah. Lepas saya dah buat prank ni, tak tahu dia akan sembang dengan Afro ke tak. Tidak, kita tak tahu. Okay? Tapi biar kita tengok apa akan berlaku selepas ini. This is Mati-Mati Must Do. This is our director, Kami Kumar. Walaupun tak nampak sangat, tak apa. Cam yang kedua, Navin K. Cam ketiga, DRJ. Nak tengok lagi kita punya crew member. Siapa? Kita punya PM, the beautiful production manager. This is Python Boy, kita punya audio guy. Alright, cantik. Okay, Darwin, aku tahu kau dah dekat. Sekarang aku nak tanya kau. 5, 10 atau 15? 15 minit Kau boleh kata 15,000 lah. Kau patah. Kita dah nak sedia dah. Alright, thank you so much. Bye-bye. Darwin adalah kawan kepada Mani Raju. Padahal Mani Raju tak datang seorang je tau. Ada lagi satu kawan dia. Kesian. Kita dapat dua mangsa. Mangsa akan sampai dalam masa 5 minit. Let's watch this together. உள்ளுக்கு GoPro வந்து ரோல் பண்ணிட்டு தான் நீங்க வெளியே வரணும். காடி பார்த்து கையோடிய GoPro வந்து ரோல் பண்ணணும். ஹலோ நிர்மலா. அவங்க கிட்ட பேசும்போது மேக் ஷூர் ஹி ஃபேஸ் யூ. பின்னாடி காடி போறது வந்து தெரியக்கூடாது. எல்ஜி நம்ம வந்து உள்ளுக்கு தான் ரேசல் பண்ண போறோம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க. இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுங்க. காடி வந்துடும். ஓகேவா? ஐயோ நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா அப்புறமேட்டு பூஜைக்கு வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம வெளியாகிட்டா கொஞ்சம் ஈஸி. ஸோ இங்கே தான் தண்ணி. நீ போய் தண்ணி வாங்கிட்டு வர முடியுமா ப்ளீஸ்? மறந்துட்டேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. அவங்கள போய் நான் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். ரோல் இருக்கா? காய் மாங்சாடா சம்பாய் காய் மாங்சா. நான் வரும்போது வாங்கிட்டு வர மறந்துட்டேன் தண்ணி. இல்லை வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நாங்கள் அதுக்குள்ளே பார்த்துக்குறோம். ஓகேஜி, இப்போ என்னன்னா அவங்களோட பர்த்டே ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ கொடுக்கறதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுவோம்ல. நான் லீடாக அங்கே ஷி ஓன் டான்ஸ்லாம் வித் மீ. ஸோ என் கூட ஒரு பாய் ஆடணும். யாரை போடுவீங்க? ஸோ இந்த பாட்டு வந்துட்டு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு? சாங்ஸு அவர் லவ்வா இல்ல பாய்ஃப்ரெண்டா? பாய்ஃப்ரெண்ட். ஆமா, பாய்ஃப்ரெண்ட். லைக் ஐ ரியலி வாண்டட் டு லைக் ப்ரொபோஸ் ஹிம்ல. கண்டுபிடிச்சேன். இல்ல சரி, நீங்க தான் இப்ப சொல்லணும் என்ன பாட்டு அப்படின்னு. நீங்க இப்ப அண்ணனா அண்ணன் பாட்டாலாம் இல்லை நான் வந்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு ஐ ரியலி வாண்டட் டு சி லைக் ஹீஸ் ரியாக்ஷன். ஒரு காய் என்னை வந்துட்டு என் கூட கப்பலாக ஆனாங்கனாக்கா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நானே போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். ட்ரை பண்ணுறேன். Guys, this is gonna be a good shit. Okay? Let's watch this. Aku tak tahu nak cakap apa. இங்கே ஏன் செய்கிறோன்னா இங்கே வந்துட்டு மேமாங் அவங்களோட கொஞ்சம் சென்டிமெண்டான இடங்கிறனால தான். சாமி பாட்டுக்கு அதோட முடிஞ்சிருக்காது. குறுக்க வந்து
எனக்கு திடீர்னு கேட்டு என்ன பாட்டு ஸோ எனக்கு ஃபியூ சாங்ஸ் இருக்குது. அந்த இப்போ வைரலாக ஒன்று போயிட்டு இருக்கு, அந்த இப்படி என்னமா அது என்ன பாட்டு, அந்த பாட்டுக்கு ஆடி நான் 2-3 பாட்டு உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்லை என்கிட்ட சொன்ன ஐடியா அது ஓகே தான். அந்த பாட்டு ஆடிட்டு இருக்கும் போது ஜி ஒரு அந்த முடித்த பிறகு வந்துட்டு இவங்க ஒரு gift எடுத்து வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. தென் அந்த gift தான் நான் போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தென் ஐ ரியலி வாண்டட் டு ப்ரப்போஸ் ஹிம். சரி ஓகே பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்களும் கூட சேர்ந்து ஆடணும் தானே? ஆமாம் ப்ளீஸ் தனியாக விட்டுறாதீங்க. எப்படி அந்த ஒரு ஸ்டெப் வந்து லைக் அவர் கூட மட்டும் பண்ணணும். ஸோ அதான் அது ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கணும். என் கூட ஒரு 2-3 ஸ்டெப்பில் எங்ககிட்ட வந்துடும் வந்து இல்லை அதுதானே நம்மளுக்கு வேணும். அதுக்குள்ளே நான் ஸ்டாப் பண்ணி உங்கள் மேலே கை வைக்க விட மாட்டேன். எப்படி? சரி ஓகே தான் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணிக்கலாமா நம்ம? அந்த பாட்டு நார்மலாக அந்த இந்த சாங் அது என்னது, அந்த நாட்கள் மன்மதனேவா, அந்த பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஓகே கேன் இந்த பாட்டு நல்லா இருக்கும். அவர் மன்மதனா? அந்த கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா மற்ற சாங்லாம் நிறைய பேர் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ரோ சொன்ன மாதிரி சாங் செலக்ட் பண்ணனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஸோ ரிஹர்சல் கொஞ்சம் பார்த்துக்கலாமா நம்மளே? அந்த பாட்டுக்கு எந்த போர்ஷன் எடுக்கலான்னு சொல்கிறீங்களா? நம்ம ட்ரைனிங் பண்ணுற இடத்த பாருங்க. நீங்கள் கிளாஸ் கொஞ்சம் ஐயோ என் கிளாஸ் இடத்த பார்த்துக்கலான்னு நிம்மதியாக. ஆமாம் நீங்கள் சாரி கட்டியிருக்கீங்களா? இல்லை மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் வருவேன். ரொம்ப அப்புறம் வருது, ஏன்னா அவுட்டோரில் இருக்குதுல்ல, அதுக்கு தான். ஏல்ல பார்த்துக்கலாம். சரி எனக்கு இப்போ அந்த பாட்டு வந்துட்டு லைட்டாக எனக்கு நம்ம ரிஹர்சல் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. ரெண்டு 3 ஸ்டெப் கை பிடிச்சி உங்க கூட ஆடலாம்ல? நீங்கள் ஆடலாம்ல? நீங்கள் மேரிட்டட் கேட்கணும். ஆமாம் சில பேர் வந்து இது பண்ணுவோம். சரி நீ பாட்டு கண்ட்ரோல் பண்ணு. இல்லை எந்த கட்டம் இது அவங்க சொல்கிறேன்னு சொன்னாங்க. இது பண்ணு. இப்படி பாருங்க. 1 2 3 4 ஓகே. சிசிடி கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஐயோ இங்கே தெரியாதுல்ல. இங்கே பேசாமல் ஓகே ஓகே. வீடியோ முன்னுக்கு இது பண்ணு. இந்த டைம் நீங்கள் அவர் ஃபீல் பண்ணி தான் பாருங்க. என் கூட நீங்கள் கை பிடிச்சானீங்கன்னா அப்போ அவரே கடுப்பாரு. அவர் கடுப்பாராரு இல்லைன்னு பார்க்கறதுக்கு தர ஃபீலிங்ஸ் இல்லைன்னா ஏன் கடுப்பாக போகிறாங்க? உங்களுக்கு என் கான்செப்ட் புரியுதா? புரியுது. அப்போ நான் கண்டிப்பாக நான் இவங்க கூட ஆட மாட்டேன். அந்த பையனை ஆட வைப்பேன். ஓகே ஓகே. பையனுங்க சிங்கிள் பையனுங்க. ஓ ஓகே. அவர் ஆட மாட்டாரா? அவர் ஆட மாட்டாரா? ப்ரோ எங்களுக்கு நீங்கள் தான் ஆடணும். இல்லைன்னா நான் கரெக்டாக இருக்கு. இல்லைன்னா நான் அங்கே போட்டுக்கிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? இல்லைன்னா நாங்கள் ஏன் உங்களோட இது புக் பண்ணுறோம்? கை பிடிச்சிங்க. 1 and 2 3 and 4. இந்த கை 3 அது அப்படியே வச்சுங்க. ஓ ஓகே 1 2 3 கோ. நானமோ அங்க முதையா just one down வரும். சரி சரி ஒன்று இங்கே 1 2 3 1 2 வீடியோவை எடுது. 1 2 3 கோ. நானமோ இதுலேருந்து தான் ஆரம்பிக்குதா? அதுக்கப்புறம் நாங்கள் 2 ஸ்டெப் நாங்கள் ஆடுவோம். அதுக்கப்புறம் தான் உங்களோட சாங் வரும். திடீர்னு வந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் யோசிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஜஸ்ட் என் நெஞ்சு தள்ளுங்க. அந்த மாதிரி தள்ளுறது இல்லை. உன்னை நான் பார்த்த பின் சிரிச்சிங்க. 1 2 3 உன்னை நான் பார்த்த பின் என்று செய்வீங்க. எப்படி எப்படி பார்த்த பின் கட்டி பிடிக்கணுமா? ஐயோ அது இப்போ பொசசிவ்னு சொல்லி கோவப்படாதீங்க. கட்டி பிடிக்க சொல்ல. ஜஸ்ட் 1 and 2 1 2 எஸ் 1 2 உங்ககிட்ட வந்து இப்படியா? 1 and 2 ஓகே ரெடி 1 2 ரெடி சரி சரி. பயமும் இருக்கு. ஆனா என்ன கட்டி பிடிச்சி ஆடணுமா பொசசிவா பார்க்கணும். சரி நீங்க இது நான் தான் நீங்க எனக்கு செஞ்சு காட்டுங்க என்கிட்ட. 1 2 3 கோ. தானனா தானனன். ஓகே ஓகே புரியுது.
போடுங்க பாட்டு முதல்ல வந்து. சரி 1 2 3 ஓகே. உன்னை நான் பார்த்தேன். பார்த்த பின். ஓகே ஓகே. அது இது இப்படி பிடிக்கிறோம்ல, இப்படி போ, இது முடிச்சு இது 1 and 2 தான் கை விட்டுருங்க. டக்குன்னு இல்லைனோ டக்குன்னு இப்போ நின்றுட்டு என் கையில் தொலை. 1 2 and 3 and 4. ஓகே. ஓகே. ம். 1 2 1 2 3 4. ஆண்கள் வருகை நானும் சரி, எந்த கட்டத்தில் நான் போயிட்டு கேக் கொடுக்குறது, இது கிஃப்ட் கொடுக்குறது? அது அப்புறம் பார்த்துக்கலாம். வரல. ஓகே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருப்பேனா? தேங்க்யூ. இது காக்கா லகிஸ் கலி காக்காவா? இது எப்படி போகிறீங்க? மறுபடியும் செய்யுங்க. என்ன கட்டம்? அந்த ஆரம்ப உன்னை நான் பார்த்த பின் எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறார். அப்புறம் இதை பாருங்க. எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி 1 and 2 and 3 and 4. Alright. Tunggu sekejap. Mereka dari pada 99. No. ஆடிக்கொண்டே இருக்கிறார். இந்த கை இங்க பாருங்க. எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறார். எனக்குள் புகுந்து என்னோ நீயும். ஐயோ, நான் ஆடுறீங்க. அவர் மட்டும் வந்துடணும், உங்களை அப்படி கவர் பண்ணிடுறேன். இது என்னமோ நடக்கும். இவங்க அவங்க பொசசிவ் வர்றதுக்காக கண்ணாடி வாட்ச் அவங்க பொசசிவ் வர்றதுக்காக என்ன இதாக்குறீங்களா? நான் சொல்றேன்டா. கீழே குனிஞ்சிரேன். இப்போ யார் கொடுக்குறா பூ? அவங்க கொடுக்குற அப்போ அவங்க அடுப்பாங்க இல்லையான்னு பார்க்கணுமா? அடிச்சிரு போதும் வந்து தயவு செஞ்சு முடியும் தானே. இதுதானே பிராங்க். பாருங்க, வைக்கிறதெல்லாம் முடியாது. நான் உங்களை காப்பாத்துறேன். 2000 சார்ஜ் பண்ணா நீங்க எங்களுக்கு 4000 கொடுக்கணும். வேற பத்தியா இங்க சொன்னால காணோம். கை வச்சாங்க மேல. வெயிட், அந்த மாதிரிலாம் நடக்காது. நீங்க வேற நடக்காதா? நடக்காது. இவங்களே இப்பதான் போக போறாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நிலைமை இப்போ சரி, ஆப்ஷனா வச்சுக்கலாம். நம்ம ரியாக்ஷன் பார்த்து பூ கொடுக்கலாமா இல்லையா நம்ம பார்ப்போம். எந்த கட்டை கொடுக்குறது? இல்லைன்னா அவர் காதில் சொறி விட்டுரு. ஏன் காதில்? சரி, ரீசல் இது முதல் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த கட்டமே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னது அந்த கட்டலாம்? நல்லதா இருக்கு. அழகா நானும் மாளிகிறேன். இந்த கை இங்கே கொடுத்துறேன். உனக்கு எதுவும் தெரியும்? 4 பேர் தான் சொன்னீங்க பின்னாடி. Okey, kita punya target adalah Mani Raju. Baju warna putih. Okey, dah kenal Mani Raju kenal Kenal. Baju warna putih yang ada rambut yang ada rambut perang. Rambut perang. Okey, betul. Alright, remember yang lagi seorang tu korang kena gertak baby. Kalau dia ambil phone, kalau dia nak call sesiapa, ni follow ya. Okey, lepas tu kita boleh lah minta maaf lepas show ni. சரி, ஓகே. சரி, அதுக்கப்புறம் தான் வந்து 2 song. Alright, boleh, cantik. Masuk. Guys, this is gonna be a good shit. Okay? Let's watch this. Aku tak tahu nak cakap apa. நீங்கள் லைட்டாகவே பண்ணலாம். நான் மட்டும் இறங்க. நீங்கள் இறங்க, நான் வருவேன். ஓகேவா? நான் அதுக்கு தான் சொன்னேன். இங்கே தான் இருக்காங்க. நான் உனக்கு அடிக்கிறேன், நீ அப்புறம் வா, நம்ம பேசிக்கிறேன். இல்லை நான் அடிக்கிறேன், நீ வா. நான் அதுக்கு தான் சொன்ன ரீசலுங்க. நான் அடிக்கிறேன், நீ வா. உன் ஃபோன் எங்கன்னு கேட்டேன். மச்சி, யார் மச்சி? நீங்களா?
இதுதான் சாரி இதுதான் அந்த போன வாரம் சொல்லிக்கிறீங்களா நீ பேசி நான் நவீன் கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கன்னு கேட்டேன் உன்னைய உன் ஃபோன் எங்க ப்ரோ இருங்க நாங்க இங்க வந்து ஓய், ஒரு அன்னைக்கு அவங்க வந்து அவங்க கிட்ட தானே பேசிக்கிறீங்க நீ பேசு நான் உன்கிட்ட மச்சி நீ அவங்க கிட்ட பேசு கத்தாதீங்கண்ணே இருங்கண்ணே நீ வாய மூடு நீ பேசு மச்சி நீ ஏன் பேச மாட்டேன்ற அன்னைக்கு உட்காந்து பேசும்போது வாய்க்கிலேயே பேசுனேன் எவ்வளோ நேரம் உனக்கு ஃபோன் அடிக்க நவீன் எவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருக்கான் உனக்கு நான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ரிஹர்சரு நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? இந்த யார் சொன்னா எவர் சொன்னான்னு கேள்விலாம் உனக்கு இல்லை ஃபோன் அடிச்சதுக்கு ஏன் ஃபோன் எடுக்கல முதல்ல நீ நான் ஏன் உங்க ஃபோன் எடுக்கணும்? ஏன் ஃபோன் எடுக்கல ஏய் நீ உன் பாய் அடி அன்னைக்கு யார் பேசுனா இங்க வா நீ வாய முட்டு நவரு ஏய் நீங்க வா நீங்க வா மச்சி நீ பேசு மச்சி மச்சி நீ பேசு இங்க வா நான் இல்லைன்னு சொல்லுவேன் அவனுக்கு என்ன பண்ணிக்கிருக்க இவங்க கூட என்ன பண்ணிக்கிருக்க நாங்க டான்ஸ் ரிஹர்சல் பண்ண இவங்க யாரு நான் டான்ஸ் ரிஹர்சல் பண்ண வந்து இவங்கள எனக்கு தெரியாது நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது டிக்டாக்ல கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாது சரி டிக்டாக்ல இவங்க கூட என்ன பண்ணிக்கிறீங்க பாய் இருக்குன்னு தெரியுமா தெரியாது ப்ரோ பயத்துல தான் ஸ்கோப் பண்றேன் இல்ல பாபி கோபுரம் கே ப்ரோ நாங்க நீங்க இவங்கிட்ட சொல்லல பாய் இருக்குன்னு ப்ரோ நாங்க சர்ப்ரைஸ் செய்றோங்க சர்ப்ரைஸ் இருங்க நான் சொல்றேன் இருங்க நாங்க சர்ப்ரைஸ் செய்றோங்க இவங்க நம்மள இன்னைக்கு கூப்பிட்டாங்க சர்ப்ரைஸ் செய்றீங்க ப்ரோ இத்தனை மணிக்கு இங்க என்ன அண்ணா பண்ணிட்டு அதான் இருக்கீங்க சொல்றது கேளுங்கண்ணா லொகேஷனுக்கு நானா ஏய் வாய் மூடு நான் இருங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் வர சொன்னேன் சரி நீ சர்ப்ரைஸ் செய்றீங்க அது யாருக்கு செய்யற சர்ப்ரைஸ் பாய் ஃப்ரெண்ட்க்கு. யார் உன் பாய் ஃப்ரெண்ட் ஏன் உங்களுக்கு தெரியாதா? நவீனுக்கு தெரியுமா அந்த இடம் நானா அவர்கிட்ட சரி என்ன சர்ப்ரைஸ் செய்ய போற சொல்லு பாப்போம் சரி நான் இல்ல, கிளம்பு இல்ல. மச்சி, இல்ல, என்ன surprise சொன்னாங்க? வீட்டுக்கு கிளம்புங்க நீ வாய மூட்டு நவரு அவங்கள இருக்காத நீ நவரு ஓய் நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன் நீ நவரு. நான் இது கூட சுத்தாதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நீங்க இத உன் முன்னுக்கே தானே சொன்னேன் அத ஐயோ நீ நான் கோத்து இதுக்கு விட்டு தான் தான் சொன்னேன். இருக்க நாங்க தெரியாத மாதிரி நீங்க என்ன நினைச்சிட்டு கோத்து விடுறதுன்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நான் அன்னைக்கே என்ன சொன்னேன் யாருக்கு அடிக்கிற போன வை போன உடைச்சிருவோம் போன வை சாரி ஜி. போன உடைச்சிருவோம் போன வை சரிண்ணா என்ன என்னதான் நடக்குது என்ன நடக்குதுன்னா எனக்கு கேள்வி என்னன்னாக்கா நீங்க இப்ப வந்து என்கிட்ட क्वेश्चन பண்ணது எனக்கு ஆத்திரமா இருக்கு. நீங்க யார் என்ன கேள்வி கேக்குறதுக்கு? நானும் பாத்துட்டு அவனுக்கு இருக்கேன். மட்டும் அண்ணா நீ பேசுன அண்ணா நீ பேசுன நான் இப்பதான் பேசுறது இல்ல அவன்கிட்ட. இப்ப என்ன பேசுறது இல்ல அப்ப நேத்து ராத்திரி எங்க இருந்த அவங்க தானே இருந்த நீங்க பாத்தீங்களா நான் யாரு கூட இருந்தா நீங்க பாத்தீங்களா? அது நீ பேசாதேன்னு சொல்றோம் நீ பேசாத நீ பேசாத நீ நவரு அவங்கள இருக்காத நீ நவரு நான் கத்தாதீங்க, தயவு செஞ்சு கத்தாதீங்க. இது இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இப்ப என்ன வேணும்? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இது யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் தான் சொன்னேன் டான்ஸ் ரிஹர்சல் பண்ண வந்திருக்கோம். நான் யாருக்கு பண்ண உங்களுக்கு என்ன? உங்களுக்கு டான்ஸ் ரிஹர்சல் பண்ணுவீங்க நீங்க டான்ஸ் ரிஹர்சல் தானே பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நேரம். பா இது நிறைய நடக்குது இப்ப இவங்களோட கதையே இதுதான் எதுவுமே தெரியாம வாழ தெரியாம தெரியாமலாம் போறது. எதுவும் வரல ப்ரோ ஓகே நம்ம தெரிஞ்சு தான் வந்துட்டு வந்திருக்கோம் இத இல்ல இல்ல கதை இல்ல நம்மளும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கோம் என்ன ரிஹர்சல் எனக்கு மாமா ரியல்ஸ்ல ஒரு ஆள் தான் ப்ரோ வராங்க எத்தனை ப்ரோ நீங்க பேசுறதா இருந்தா ஏன் கிட்ட இது வந்து நம்ம ஜாப் பண்ண நம்மளுக்கு பே பண்றாங்க நம்ம வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறோம் நம்ம உங்கள்ட்ட பேசல ஓகே நம்ம பேச வந்து இவங்கள்ட்ட நான் இவங்கள்ட்ட பேசிக்கிறோம் லைக் பண்ணுங்க நீங்க அவங்க கிட்ட கத்தனா அவங்க பேசதான் செய்வாங்க. யார் இப்போ உங்கள்ட்ட யார் கத்துனா இப்ப ஆமா நீ ஒரு ஆம்பளை இருக்குன்னு. என்ன கத்துனா நீ ஒரு ஆம்பளை கூட இருக்க என்ன ரெண்டு பேரும் தனியாவா இருக்கோம்? அந்த கதை இல்ல ரெண்டு ஆம்பளைங்க ஏய் நீ நில்லு உடைச்சிருவோம் கொஞ்சம் அப்போ இது யாரு? சரி இந்த காடி அங்க வந்துச்சுப்பா ஏன் இந்த கடிங்க வச்சு இந்த காடி அங்க வந்துச்சு ஏன் அன்னைக்கு யாரு காடினது தெரியாது யார் காட்டி விட்டாதான் அனுப்புவாங்க இவங்களா இதேதான் நடக்குது எல்லாருக்கும் பிரேக்கப் பண்ணிடலாம் மண்டம் எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் இத சந்தேகப்பட்டிருக்காருண்ணே. சந்தேகப்படுறது ஒதுங்குறேன்னு சொல்லிருச்சு. எப்ப அது சொன்ன ஒதுங்குறேன்னு சொல்லிருச்சு. எப்ப சொன்ன நீங்க இதுல இன்வால்வ் பண்றதே வந்துட்டு உண்மையிலே தப்பு. இப்ப எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்வால்வ் பண்ணிருக்க கூடாதுனாக்கா அன்னைக்கே வந்து நீங்க பேசுங்கண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே உங்களுக்கு தான் தெரியுமேண்ணே அப்படி நீ மண்டைக்கு ஏறுதுன்னு பேசாத அரைஞ்சே போடுவாங்க என்னது அரைஞ்சு போடுவான்னு சொல்றீங்க? அன்னைக்கு வந்து கஞ்ச போது உனக்கு எப்படி இருந்துச்சு யார் அடிக்கிறது? அன்னைக்கு வந்து கஞ்ச போது உனக்கு மேல கை வைப்பாங்களாம். என்னது இது? கை வச்சாதான் தவிர lagi
sini akan berlaku satu kios. Kios yang betul-betul kios. இந்த காடி அடிச்சு உடையா யாரு கடி? அப்பா கடி இந்த காடி அடிச்சு அப்பா கடிச்சானா டேய் புடி ஐயோ இந்த போட்டு சொல்லு Dekat luar sana sudah kecoh macam-macam lah. So aku rasa sekarang Afro kena turun. Kita tengok apa yang berlaku. Follow Dek, ini fokus பண்ணுங்க. Syah. Kenapa ni? Oi! Apa pada? Hey! It's a prank macam. என்னடா பண்ணி வச்சிருக்க Prank macam, it's a prank. Ni. Prank macam. எல்லாமே. என்னடா Okay, guys. Okay. இல்ல டேய், மச்சான். இல்ல மச்சான். டேய் கொண்டா. இரு. Sorry bro. மன்னிச்சிடுங்க. Okay. ப்ளீஸ்ரா போய் தயவுசெய்து கொஞ்ச நேரம். லேக் பண்ணு இரு இங்க வாங்க. பேசலாம் மச்சான். கொஞ்ச நேரம். என்னடா பண்ணி கொஞ்ச நேரம். மச்சான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். டேய். என்னடா பண்ணிட்டு இருக்க அதாவது நீ டேய் இந்த மாதிரி பிராங்க்ல எவன்டா பண்ணுவானா கேக்குறேன் சாரி மச்சான் மன்னிச்சிரு இந்த மாதிரி பிராங்க் யார் பண்ணுவா மச்சான் ப்ளீஸ் டேய் போடா நீ மச்சான் சத்தியமா ஓவர் மச்சான் இது ஈரா aduh sakit memang sakit guys sebab Mani Raju dia marah. Okey, terima kasih kepada korang yang menonton episod ini sampai ke akhir penghujung kita punya episod inilah. Okey, jangan lupa subscribe and like and also share. Lepas ni Afro Arcade akan pergi jumpa Mani Raju secara peribadi. And then Afro akan roll camera, kita tengok apa reaksi dia. Dia akan sembang dengan Afro kah? Tidakkah? Kita tak tahu. Alright, this is Afro Arcade people. Mati must do. Peace.